எதிர்வருகிற 5 நாட்களுக்கு தொடர் போராட்டங்களை நடத்துவதற்கு காசாவிற்குள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிலே அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவினுடைய யுத்தம் இப்ப எப்படி மாறி இருக்கிறது என்றால் புலிவாலை பிடித்த கதையாக இஸ்ரேலுக்கு மாறிவிட்டது. இப்பொழுது யுத்தத்தை நிறுத்தினால் தாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது. யுத்தத்தை நிறுத்தாவிட்டாலும் காசாவிலே ஜெயிக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை அவர்களுக்கு உண்டாகி இருக்கிறது. எனவே யுத்தத்தை நிறுத்தவும் முடியவில்லை, நிறுத்தவும் வேண்டும், இரண்டுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டில் பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய அரசாங்கம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற போதுதான் குறிப்பாக கைதாகியிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ராம்லேவில் இருக்கக்கூடிய கிவோன் சிறைச்சாலைக்கு நாங்கள் மாற்ற இருக்கிறோம் என்றும், சிறைச்சாலையில தனித்தனி அறைகளில் அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். அந்த அறைகளில் தங்க வைக்கப்படுகிற நேரத்தில் அவர்களிடம் செல்போன்களோ வேறு வேறு உபகரணங்களோ வைத்துக் கொள்வதற்கு தடை விதிக்கப்படுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு டியூனிசியாவில் இருந்து ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அறிவிப்புன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசாவின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் 612வது நாளை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பலவிதமான சம்பவங்களும் காசாவுக்குள் நடந்தேறி வருகிறது. 612 நாட்களாக 25 லட்சம் மக்களை இஸ்ரேல் ஒவ்வொரு நாளும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. 75,000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டு 1,37,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய இவ்வளவு அவலமான சம்பவம் காசாவுக்குள் நடைபெற்று வந்தாலும் இந்த நிமிடம் வரைக்கும் காசாவினுடைய யுத்தத்தை யாராலும் நிறுத்த முடியாமல் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த காசாவினுடைய யுத்தம் இப்ப எப்படி மாறி இருக்கிறது என்றால் புலிவாலை பிடித்த கதையாக இஸ்ரேலுக்கு மாறிவிட்டது. இப்பொழுது யுத்தத்தை நிறுத்தினால் தாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது. யுத்தத்தை நிறுத்தாவிட்டாலும் காசாவிலே ஜெயிக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை அவர்களுக்கு உண்டாகி இருக்கிறது. எனவே யுத்தத்தை நிறுத்தவும் முடியவில்லை, நிறுத்தவும் வேண்டும், இரண்டுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டில் பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய அரசாங்கம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற போதுதான் எதிர்வருகிற 5 நாட்களுக்கு தொடர் போராட்டங்களை நடத்துவதற்கு காசாவிற்குள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிலே அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய மேடலின் கப்பல் இன்றைக்கு காசாவை நெருங்குகிற நேரத்தில் காசாவினுடைய கடற்பரப்புக்கும் கப்பலுக்கும் இடையில வெறும் 73 கடல் மைல் தொலைவுகள் இருக்கிற போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கடற்படை உள்ளே நுழைந்து அவர்களை சிறைப்பிடித்திருக்கிறார்கள், கைது செய்திருக்கிறார்கள். சில ஊடகங்கள் அவங்க மீண்டும் ரீடிரெக்ட் பண்ணி அவர்களுடைய நாட்டுக்கே கடல் வழியாக அனுப்பப்படுவதாக செய்தி வெளியிடுகிறார்கள். அது பொய்யான தகவல். அப்படி எங்கும் அவர்கள் ரீடிரெக்ட் பண்ணப்படவில்லை. அவர்கள் இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அஷ்டோது துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கடற்படை முகாமிலே தற்போது கிரேட்டா தன்பர்க் உள்ளிட்ட கப்பலிலே வந்த 12 பேரும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கப்பலுக்குள்ளாக அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் உமர் பையால் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதும் இந்த இடத்திலே நாம் குறித்து பேச வேண்டிய ஒரு முக்கியமான விவகாரமாக மாறியிருக்கு. காசாவினுடைய யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு போராட்டங்களையும் ஒவ்வொருவரும் எல்லா நாடுகளிலும் செய்து வருகிற நேரத்தில் இன்றைக்கு இந்த கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டது தொடர்பாக அயர்லாந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அயர்லாந்துடைய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, காசாவுக்கு சென்ற உதவி கப்பல் என்பது அமைதிக்கான சின்னமாக மாறி இருக்கிறது என்று சொல்றாங்க. என்னன்னா, காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள், குண்டுமலை பொழியப்பட்டு கொல்லப்படுகிறார்கள், உணவுகள் மருந்துகள் இல்லாமல் அவர்கள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பை இஸ்ரேல் தொடர்ந்து உண்டாக்குகிறது. எனவே காசாவில் இருப்பவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதை காட்டுகிற சின்னமாக தற்போது கிரேட்டா தன்பர்க்கினுடைய இந்த பயணத்திற்கான
கப்பல் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அயர்லாந்து மிக தெளிவாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து நம்முடைய வீடியோவிலையும் இதை நம்ம சொல்லி வந்தோம். இந்த கப்பல் தடுக்கப்பட்டால் இப்படி ஒரு நிலை உருவாகும் என்று. அந்த நிலை தற்போது உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கப்பலுக்குள் இருந்தவர்கள் தொடர்பாக அல் ஜசீரா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கப்பலில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டமை, கப்பல் தடுத்து நிறுத்தப்பட்டமைக்கு அல் ஜசீரா கத்தாருடைய தன்னுடைய தலைமையகத்தின் மூலமாக ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கப்பலுக்குள்ளாக தங்களுடைய பத்திரிகையாளர் உமர் பையால் அவர்கள் இருக்கிறார்கள். உமர் பையால் அவர்களுடைய கேமராக்கள் உள்ளிட்ட உபகரணங்கள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், உமர் பையால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், உமர் பையாலுக்கு என்ன நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும். எனவே உமர் பையால் உள்ளிட்ட 12 பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அல் ஜசீரா இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அல் ஜசீராவினுடைய மேலதிக தகவலாக இது தொடர்பாக சர்வதேச நிறுவனங்களிடமும் நாங்கள் முறைப்பாடு அளிக்க இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு அவங்க போகலாம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு அவங்க போகலாம், அதை தாண்டி ஐநாவில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற நிலையில இன்றைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனலும் இது தொடர்பான கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில எக்காரணம் கொண்டும் இந்த கப்பலை நீங்கள் தடுத்திருக்க கூடாது, அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், அவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பையும் இஸ்ரேல் வழங்க வேண்டும் என்பதை தாண்டி இவர்கள் கைதிகள் அல்ல என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இன்றைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய தகவல்ல நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதிநிதியை அழைத்து தாம் கண்டனத்தை தெரிவித்ததாக இன்றைக்கு ஸ்பெயின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பெயினும் அவர்களுடைய பிரதிநிதியை அழைத்து கப்பலை தடுத்து நிறுத்தியது, அதே போன்று கப்பலுக்கு உள்ளே இருந்தவங்களை கைது செய்தது தொடர்பான கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் பென் கிவிர் ஒரு அறிக்கையை சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியிட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் தனித்தனி சிறைகளில் அடைக்கப்பட இருக்கிறார்கள் என்பதுதான். குறிப்பாக கைதாகியிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ராம்லேவில் இருக்கக்கூடிய கிவோன் சிறைச்சாலைக்கு நாங்கள் மாற்ற இருக்கிறோம் என்றும், சிறைச்சாலையில் தனித்தனி அறைகளில் அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். அந்த அறைகளில் தங்க வைக்கப்படுகிற நேரத்தில் அவர்களிடம் செல்போன்களோ வேறு வேறு உபகரணங்களோ வைத்துக் கொள்வதற்கு தடை விதிக்கப்படுகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனம் தொடர்பான எந்த அடையாளங்களும் தங்களோடு அவர்கள் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதையும் இன்றைக்கு பென் கிவிர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறார். காரணம் என்னன்னா, அந்த கப்பலில் பயணித்த யூரோ பாராளுமன்ற உறுப்பினருடைய அவங்களுடைய ட்ரெஸ்ஸே எப்படி இருக்கும்னா, ஒன்னும் அவங்க கூஃபியா போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ட்ரெஸ்ஸிலேயே பாலஸ்தீனுடைய அடையாளத்தை போட்டிருப்பாங்க. இந்த பயணத்தில் அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா டி-ஷர்ட்ல அவங்க பாலஸ்தீன் தொடர்பான அடையாளங்களை வைத்திருக்கக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஆடைகளையே அவங்க அணிஞ்சிருக்கிறதுனால இந்த அடையாளங்கள் எதுவுமே சிறைக்குள் இருக்கக்கூடாது என்கிற ஒரு கட்டளையும் இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். பாலஸ்தீனத்திற்காக அவர்கள் மேற்கொண்ட இந்த பயணம் என்பது சர்வதேச மட்டத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு இது சக்சஸ்ஃபுல்லாக ஆகி இருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு மேலதிகமாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. என்னன்னா, இந்த கிரேட்டா தன்பர்க் அவர்களுடைய முயற்சியால சர்வதேச ரீதியாக இந்த செய்தி கொண்டு போகப்பட்டது மட்டுமல்லாம இன்றைக்கு டியூனிஷியாவில் இருந்து ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரம் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அறிவிப்புன்னு சொன்னா, 1000 போராட்டக்காரர்களோடு டியூனிஷியாவிலிருந்து லிபியாவிலிருந்து எகிப்து வழியாக கடலோர நாடுகளுடைய ரோட் மேப்பை பயன்படுத்தி தரை வழியாக 9 பஸ்ஸுகள் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு கிளம்பி இருக்கிறாங்க. அவங்க எதுக்காக வர்றாங்கன்னு சொன்னா, 9 பேர் தான், 9 பஸ்ல இருக்கக்கூடியவங்க தான் காசாவுக்குள்ள நுழையிறதுக்காக வர்றாங்க. ஆனா 1000 பேர் அவர்களோடு அவர்களை அழைத்து கொண்டு வருகிற அந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். காசாவில் தரை வழியாக உள்ளே நுழைவதற்கான போராட்டத்தை நாங்கள் செய்ய போகிறோம். உள்ளே நுழைந்து தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹான் யூனுஸுக்கு நுழைவதுதான் எங்களுடைய முயற்சியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஐநாவினுடைய அறிக்கையை அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். பூமியிலேயே அதிக பசி உள்ளவர்கள் இருக்கக்கூடிய இடமாக காசா இருக்கிறது. எனவே காசா மக்களுடைய பசியை தீர்ப்பதற்கான அடையாள போராட்டம் இது என்கிறார்கள். ஏற்கனவே நம்ம கப்பலுக்கு சொன்ன லாஜிக்கே தான். அந்த கப்பலில் போற உணவுகளால் காசாவில் இருக்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் அர்த்தம் இல்லை. இந்த பஸ்ல 9 பஸ்ல போற உணவுகளால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் அர்த்தம் இல்லை. ஆனா எல்லாத்தையும் ஒட்டைக்கணும்.
நீ இப்படி மறைச்சு வச்சிருக்கிறியா, சர்வதேசமே உனக்கு எதிராக இருக்குது. இப்ப அவங்க வலமையில யார் அரெஸ்ட் பண்ணாங்க, காசாவில் இருக்கிற அப்பாவிகளை கைது பண்ணாங்க, வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அப்பாவிகளை கைது பண்ணாங்க. மொத்தத்துல பாலஸ்தீன மக்களை தானே கைது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கைது பண்ணிருக்கிறது யாருன்னு கேட்டா, இன்டர்நேஷனல் சர்வதேச நாடுகள் இருக்க ஜெர்மனை சேர்ந்தவங்களை கைது பண்றாங்க, பிரான்ஸை சேர்ந்தவங்க, இத்தாலியை சேர்ந்தவங்கன்னு ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்தவர்களையும் இஸ்ரேல் கைது பண்ணி இருக்கிறது. இப்பொழுது 9 பஸ்ல வரக்கூடியவர்களை அவர்கள் கைது செய்கிற நேரம் அந்த 9 பஸ்ஸுக்குள்ள பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள், டியூனிசியாவை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள், ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த பல பேரும் அதற்குள் வருகிறார்கள். எனவே சர்வதேச நாடுகளை சேர்ந்தவர்களை அவர்கள் கைது செய்ய வேண்டி வரும். அப்படி வருகிற போது இன்னும் அவர்களுக்கு அழுத்தங்கள் அதிகரிக்கும். சர்வதேச அழுத்தத்தை உண்டாக்குவதுதான் இந்த பணியினுடைய நோக்கம் என்று சொல்லி இன்றைக்கு ஏற்பாட்டாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்துதான் இந்த பயணத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள், ஆரம்பிக்கிறார்கள். டியூனிசியாவில் இருந்து லிபியாவிலிருந்து ஈஜிப்ட் வழியாக உள்ளே நுழைவதற்கான முயற்சி அது. ஈஜிப்டில் இதுவரைக்கும் அவர்களுக்கு தரைவழி பயணத்துக்கான அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, லிபியாவை தாண்டி ஈஜிப்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா ஈஜிப்டுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது காசா, ரஃபா பார்டர் அங்கதான் வரப்போகுது. ஈஜிப்டுக்குள்ள இவங்க நுழைகிற போது எகிப்திய மக்கள் உணர்வுபூர்வமானவர்கள், அவர்கள் இவர்களோடு இணைகிற பட்சத்தில் அது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உண்டாக்குவது மட்டுமல்லாம ஈஜிப்டுக்கு அது பெரிய அழுத்தமாக மாறிவிடும். தரைவழி, கடல் வழின்னா யாரும் துணைக்கு சேர மாட்டாங்க. தரைவழின்னும் போது பைக்ல வருவான், நடந்து வருவான், பஸ்ல வருவான், கார்ல வருவான், எதுலனாலும் வருவாங்க. அந்த ஒரு அழுத்தத்தை உண்டாக்குகிற நோக்கத்தோடு இவர்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். லிபியா என்ன செய்ய போகிறது, ஈஜிப்ட் என்ன செய்ய போகுது, எல்லாமே அரபு கண்ட்ரிகள் தானே, ஏதோ ஒரு வகையில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி தானே. இவர்களுடைய பொதுமக்கள் இவர்களோடு இணைகிற போது அரசாங்கங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய பார்க்கிறார்கள், என்ன செய்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹ் போதுமானவன். இப்படியான சூழல்ல தான் துல்கரேம் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வீடுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெனின்ல இருக்கக்கூடிய அல் யமூன், அதே போன்ற அல் சாயிலா, அல் ஹரித்தியா ஆகிய பகுதிகளிலையும் பாலஸ்தீன அப்பாவிகளுடைய வீடுகளை அநியாயமாக அழித்துக் கொண்டிருக்க வெஸ்ட் பேங்க்ல, இது காசா கிடையாது, வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் இப்படி ஒரு அநியாயத்தை தொடர்ந்து அவர்கள் செய்து வரக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு காலை முதல் இதுவரைக்கும் 44 அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். இணை வைக்காத பட்சத்தில் அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவார்கள். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சொராக்கா என்கிற மருத்துவமனை சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கடந்த வாரத்தில் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமே 10 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் நாங்கள் 4189 பேருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறோம். காசாவிலே அடிவாங்கியவர்கள் இவர்கள் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. நாங்க கெத்துடான்னு சொன்னாலும் ஒரு மருத்துவமனை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல், கடந்த வாரத்தில் ஒரு மருத்துவமனைக்கு மட்டும் 10 படுகாயம் அடைந்தவர்கள் சென்றிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள்னா மற்ற மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போயிருப்பாங்க, ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் போறாங்க என்கிறத நம்ம சிந்தித்து முடிவெடுத்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவமனை மட்டும் 4189 பேருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறது இதுவரைக்கும் என்கிற செய்திகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பதோடு சேர்த்து இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ராய்ட்டர் செய்தி நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய ஸ்பைவ நிறுவனமான பாரகானோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்துவதாக இத்தாலி அறிவித்திருக்கிறது. அதுக்கான காரணம் என்ன சொன்னா, இத்தாலிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தொழில்நுட்ப ரீதியாக ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இத்தாலியினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி யாருடைய தொலைபேசியையும் யாருடைய தொலைத்தொடர்புகளையும் ஹேக் பண்ணக்கூடாது என்பது இத்தாலியினுடைய ஒப்பந்தம். ஆனால் இத்தாலியில இருந்து கிளம்பி வந்த கிரேட்டா தன்பர்க் உள்ளிட்ட 12 பேருடைய சேட்டலைட் தொலைத்தொடர்புகளை இன்றைக்கு இஸ்ரேல் முடக்கினாங்க, ஹேக் பண்ணினாங்க. அதற்கு எதிராகத்தான் இத்தாலி நிறுவனம், இத்தாலிய அரசாங்கம் இஸ்ரேலுடனான தன்னுடைய தொழில்நுட்ப உறவுகளை ரத்து செய்வதாக சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கக்கூடிய காட்சியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு ஜபாலியா முகாமில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு ட்ரோனை இன்றைக்கு கைப்பற்றியதாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் கைப்பற்றியிருக்கக்கூடிய அந்த ட்ரோன்ல இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சேகரித்திருந்த பல தகவல்களையும் தரவுகளையும் பெற்றிருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு நார்த் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 வெஹிக்கிள்ஸ் மேலையும்
ஒரு மெர்காவா டேங்க் மேலையும் தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதான செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான மிக அதிகமான செய்திகள் கிரேட்டா தன்பர்க் அதே போன்று அவருடைய குழு தொடர்பாகத்தான் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு இஸ்ரேலிய சிறைகளில் வைக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று பிரான்ஸ் இன்றைக்கு அறிவித்தல் விடுத்திருக்கிறது. அதே போன்று சர்வதேச நாடுகளும் அவர்களுக்காக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. டியூனிசியாவில் இருந்து கிளம்பி தற்போது காசாவை நோக்கி வரக்கூடிய சகோதரர்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும். பாலஸ்தீனத்தினுடைய யுத்தத்தை அரபு நாடுகள் நிறுத்தும் என்று நாம் எதிர்பார்த்தால் அது தவறானது. உண்மையிலேயே அதை நிறுத்துவதற்கு பொதுமக்கள் தான் திரள வேண்டும் என்கிற அடிப்படையில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு எல்லா அரபு நாடுகளிலும் ஏற்படுகிற பட்சத்தில் நிறைய அரபு நாட்டு தலைவர்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு அரபு நாட்டிலையும் இருந்து நாங்கள் காசாவுக்குள்ள போறோம்னு பொதுமக்கள் கிளம்பி வருவாங்களா இருந்தால் என்ன பண்ண முடியும்? ராணுவம் கிளம்பி வந்தால் நாங்கள் ராணுவத்தோட யுத்தம் பண்றோம்னு இஸ்ரேல் சொல்லலாம், அமெரிக்கா சொல்லலாம். பொதுமக்கள் கிளம்பி வந்தாங்கன்னா என்ன பண்ண போறீங்க என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே பொதுமக்கள் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் டியூனிசியாவினுடைய இந்த குழுவும் பங்கு பெற ஆரம்பித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இன்றைக்கு கிரேட்டா தன்பர்க் கைது செய்யப்பட்டது, அதில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக தனி வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற தளத்தில் சென்று அதை பார்த்து கொள்ள முடியும். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற அதே நேரத்தில் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்களையும் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நம்மை பின்தொடர விரும்புகிறவர்கள் Facebookல ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற பெயரில் நீங்கள் நம்மை பின்தொடர முடியும். அதே பெயரில் டிக்டாக், எக்ஸ் ஆகிய தளங்களிலையும் இன்ஸ்டாகிராம்லையும் பின்தொடர முடியும் என்கிற செய்திகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடையட்டும், பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள், தவறி விடாதீர்கள் என்கிற கோரிக்கை விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.